Hello guys, welcome back to CSS series. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா CSSல ஆப்ஜெக்ட் ஃபிட்டுங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஃபிட் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இமேஜஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதை வந்து நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறக்காக இங்கே என்னோட HTML வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் நான் டேக் வச்சுருக்கேன். அந்த இமேஜில் ஒரு சம் ரேண்டம் இமேஜஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்காக நான் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் எந்த ஸ்டைலுமே கொடுக்கல. என்னோடய CSSல பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டைலுமே கிடையாது. ஸோ ஆஸ் சூன் அஸ் நான் இந்த இமேஜ் கொடுத்து வரது பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட ஆக்சுவல் இமேஜோட ஹைட் அண்ட் வித்துக்கு வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ அப்படி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. அப்படி நம்மளுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் பார் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் இமேஜுக்கு லிமிட் செட் பண்ணுவோம். அது வந்து வித் வந்து பார்த்தீங்கன்னா 100 பிக்சல் இருக்கணும், ஹைட் 100 பிக்சலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறையா டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறோம். அது எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதேமாதிரி நம்ம என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு பவுண்ட்ரி லிமிட் செட் பண்ணுறேன். வித் 200 பிக்சல், அதுக்கப்புறம் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 300 பிக்சல்ஸ்குள்ளே தான் இருக்கணும் அந்த பர்டிகுலர் இமேஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி ஃபுல் இமேஜ் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரிங்க்டு வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த பர்டிகுலர் பவுண்ட்ரியில் 100% யூட்டிலைஸ் பண்ணணும்னா அந்த இமேஜை ஸ்ட்ரிங்க் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் அந்த ப்ரௌசர் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கும். நம்மளுக்கு இந்த மாதிரி இமேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது, வேறு மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து ஆப்ஜெக்ட் ஃபிட்டுங்கிற ஒரு CSS ப்ராப்பர்ட்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபிட் ப்ராப்பர்ட்டிலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஒவ்வொரு வேல்யூவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் ஆப்ஜெக்ட் ஃபிட் கொடுக்குறேன். ஸோ ஆப்ஜெக்ட் ஃபிட்டில் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன பார்க்க போகிறோன்னா ஃபில். ஸோ இந்த ஃபில்லுங்கிறது என்ன பண்ணணும்னா இதுதான் ஒரு டிஃபால்ட் வேல்யூ. நான் இப்போ முன்னாடி கொடுத்தேன் இல்லையா, அதாவது ஆப்ஜெக்ட் ஃபிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி வெறும் ஹைட் அண்ட் வித்து மட்டும் செட் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன செட் ஆச்சோ இப்போவுமே அதே தான் செட் ஆகும். ஏன்னா இதுதான் பை டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நான் இப்போ இது போடலனாலும் போட்டாலுமே எனக்கு சேம் ரிசல்ட்டு தான் கிடைக்கும். ஸோ பை டிஃபால்ட்டாக எல்லா இமேஜஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்லு தான் இருக்கும். ஸோ இந்த ஃபில் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எவ்வளோ ஹைட் அண்ட் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கோமோ அது 100% யூட்டிலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த இமேஜை நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். அது ஸ்ட்ரிங் பண்ணிலும் சரி, அதை வந்து என்ன பண்ணாலும் அந்த 100% பவுண்ட்ரி யூட்டிலைஸ் பண்ணிக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட்டு வேல்யூ ஆப்ஜெக்ட் ஃபிட்டுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டெயின். ஸோ இந்த கண்டெயின் என்ன பண்ணணும்னா அதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்கு இல்லையா, அது கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அந்த ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேயும் கீழேயும் நம்மளுக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும். நான் இதை வந்து ஒரு பார்டர் கொடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாஸ். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இது கொடுத்து போகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு மேலேயும் கீழேயும் எனக்கு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கிடைக்கும். ஆனால் எனக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ கரெக்டாக மெயின்டைன் ஆகும். நம்ம முன்னாடி ஃபில்லில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரிங்க் ஆகி நம்மளுக்கு வந்திருக்கும். பட் இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இதை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேலேயும் கீழேயும் எனக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். பட் அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வேணும் அந்த மாதிரினா நீங்கள் ஆப்ஜெக்ட் ஃபிட் கண்டெயின் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது கண்டெயின் எடுத்துகிட்டு நான் கவர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த கவர் கொடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன நடக்குதுன்னா அந்த இமேஜ் இருக்கு இல்லையா, அந்த இமேஜு நம்மளுக்கு ஒரு இந்த இமேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா 16:9 ரேஷியோன்னு எடுத்துக்கோங்களேன். ஸோ நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அந்த ஹைட் அண்ட் வித் ப்ராப்பர்ட்டியில் எவ்வளோ இமேஜ் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும்தான் நம்மளுக்கு பண்ணணும். மீதி இருக்கிற இமேஜஸ் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகாது, ஹிடன் ஆயிடும். அந்த பர்டிகுலரான இது மட்டும்தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை நான் எடுத்தேன்னா உங்களுக்கு ஆக்சுவல் இமேஜ் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும், நம்மளுக்கு ஃபில் இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே அந்த எக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைஞ்சிருச்சு. ஜஸ்ட் அந்த சன் ரைஸ் ஆகிறது மட்டும்தான் நம்மளுக்கு அதில் காமிக்கிது. ஸோ இது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நன்னுங்கிற ஒரு CSS ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது நன்னு நம்ம கொடுத்தோம்னா இது வந்து இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணாது. அந்த இமேஜில் வந்து இந்த 200 பிக்சல் 300 பிக்சல் இருக்கு இல்லையா,
அது எவ்வளோ பவுண்ட்ரி எடுக்குமோ அந்த பவுண்ட்ரியில் அந்த இமேஜோட பர்டிகுலரான இது மட்டும் எடுத்து நம்மளுக்கு காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் டவுன். ஸோ ஸ்கேல் டவுன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்கேல் டவுனுங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மால் வெர்ஷன் ஆஃப் நன்னு இல்லைனா கண்டெயின். ஸோ இது வந்து சேம் ஆஸ் நம்மளுக்கு கண்டெயினும் நன்னும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நீட்ஸில் இருக்கலாம். எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் கண்டெயின் இதுதான் நான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இமேஜை வந்து நீங்கள் சைஸை லிமிட் பண்ணுறீங்க, அப்போ இந்த மாதிரி இமேஜ் எனக்கு இப்படி இருக்கணும், ஸோ ஃபுல்லாக இருக்கணும், கவராக இருக்கணும், கண்டெய்னாக இருக்கணும், அந்த மாதிரினா நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் ஃபிட்டை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் கற்றுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸில் நிறையா அப்கமிங் கான்செப்டை பற்றி பார்க்கலாம்.